பயிற்சியின் போது விபத்து நிகழ்ந்ததில் நடிகர் அஜித் குமார் உயிர் தப்பிய வீடியோவானது சற்று நேரத்திற்கு முன்பு வெளியான நிலையில் அவர் நலமுடன் இருப்பதாக அவருடைய மேலாளர் தற்போது தகவல் அளித்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அஜித் நலமுடன் இருப்பதாக அஜித்தின் மேலாளர் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்திற்கு பின் சகஜ நிலைக்கு திரும்பிவிட்டார் எனவும் அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ள தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். துபாயில் கார் ரேஸ் பயிற்சியின் போது அஜித் ஓட்டிய காரானது விபத்தில் சிக்கிய நிலையில் அவர் உயிர் தப்பிய வீடியோவானது வெளியாகியிருந்தது. அஜித் நலமுடன் இருப்பதாக அவரது மேலாளர் தரப்பில் தற்போது தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், மேலும் விவரம். வணக்கம். அஜித்குமார் ரேசிங்கில் பயிற்சியில் ஈடுபட்ட போது அவருக்கு ஏற்பட்ட அந்த விபத்து கிட்டத்தட்ட நெஞ்சை உழுக்கக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஜித்குமார் நலமுடன் இருக்கிறாரா இல்லையா என்பதுதான் அவருடைய ரசிகர்களின் கேள்வியாக இருந்தது. இது குறித்து அஜித்குமார் அவர்களின் மேலாளரும் பிஆர் தரப்பில் நாம் விசாரித்த போது அஜித்குமார் எந்த விதமான விபத்து காரணமாக எந்த விதமான பாதிப்பும் இன்றி அவர் நலமுடன் இருப்பதாகவும், அது மட்டுமின்றி தற்போது அவர் எந்த விதமான அந்த விபத்து குறித்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் மீண்டும் பழையபடி நல்லபடியாக அவர் இருக்கிறார் என்ற ஒரு நல்ல தகவலை அவர்கள் பகிர்ந்திருக்கின்றனர். இந்த விபத்தை பொறுத்தவரையிலும் அஜித்குமார் இந்த பயிற்சியின் போது ஏற்பட்ட இந்த விபத்து வீடியோ அந்த விபத்து ஏற்பட்ட சில மணி நேரங்களில் வெளியாகி இருக்கிறது. அதுவும் அதிகாரப்பூர்வமாக அஜித்குமார் ரேசிங் அந்த நிறுவனத்தின் சார்பாகவே வெளியிடப்பட்டு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு ரேசரின் வாழ்க்கையில் இதுவும் ஒரு நாள் என்று சகஜமாக கடந்து செல்லக்கூடிய வகையில் தான் அந்த வீடியோவை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றனர். அந்த வீடியோவையும் அஜித்குமார் அவர்கள் தான் பகிர சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ரேசிங் ஒரு நிறுவனம் நடத்துகிறோம், நாம் இது போல ரேசிங்கில் ஈடுபடுவதற்கு பலருக்கு பயிற்சி அடைகிறோம், இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களும் தெரிய வேண்டும் என்று கூறி இந்த வீடியோவையும் வெளியிடுவதற்கும் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதன்படிதான் இந்த வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. சிவபிரகாஷ், தற்போது விபத்து நிகழ்ந்துள்ள நிலையில நாளைய தினம் அஜித்குமார் போட்டியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கா? விவரம். நான் முன்பே சொன்னது போல இந்த விபத்து ஏற்பட்ட உடனடியாக அந்த இடத்திற்கு அந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் முதல் சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த வாகனமானது வரவழைக்கப்பட்டு அங்கிருந்து அஜித்குமார் மீண்டும் ரேசிங் பிட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அந்த இடத்தில் வைத்து அங்கு அவருக்கு முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதுமே சாதாரணமாக வழக்கமாக எந்த ஒரு ரேசர் விபத்தில் ஈடுபட்டாலும் சரி அவர்களுக்கு உடனடியாக அவர்களை அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனைகளை செய்வது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் அனைத்து பரிசோதனைகளும் முடிந்து அவர் நல்லபடியாக இருக்கிறார் என்று தெரிந்த பிறகுதான் இந்த வீடியோவையும் வெளியிட்டிருக்கின்றனர். எனவே தற்போது அதன்படிதான் தற்போது அஜித் அவர்களின் பிஆர்ஓ மற்றும் மேலாளர் தரப்பில் நமக்கு இது போல அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அனைத்து பரிசோதனையும் செய்தாகிவிட்டது, அவர் நலமுடன் இருக்கிறார் என்ற தகவலையும் நமக்கு பகிர்ந்திருக்கின்றனர். சிவபிரகாஷ், தற்போது அஜித்குமார் விபத்தில் சிக்கியிருக்க நிலையில அவங்களுடைய குடும்பத்தினரோட மனநிலை எப்படி இருக்கிறது, அதை பற்றிய தகவல் இருந்தாலும் பதிவு பண்ணலாம். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் அஜித்குமார் துபாய் கிளம்பி சென்றிருந்தார். அதிலும் மிக முக்கியமாக அவர் இங்கு சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ஷூட்டிங் அனைத்து திரைப்படங்களின் ஷூட்டிங்கையும் முடித்து கொடுத்து விட்டு, அதே சமயம் அவரது மகள் அனுஷ்காவின் பிறந்த நாளையும் கொண்டாடிவிட்டு அஜித்குமார் இங்கிருந்து கிளம்பி சென்ற போது குடும்பத்துடன், அதாவது ஏற்கனவே அஜித்குமார் இந்த ரேசிங்கில் ஈடுபட போகிறார், இந்த ரேசிங்கிற்காக துபாய்க்கு செல்ல போகிறார் என்ற தகவலை அறிந்து சிங்கப்பூரிலிருந்து வந்து நீங்கள் அங்கிருந்து கிளம்பி செல்வதற்கு முன்பாக உங்களை பார்க்க வேண்டும் என்று விமான நிலையத்திற்கு அஜித்குமார் அவர்களின் குடும்பத்தினர் அனைவரும் வந்த காட்சிகளையும் நாம் பார்த்திருந்தோம். இதற்கு முன்பு கிட்டத்தட்ட அவரது மனைவியான ஷாலினி மற்றும் அவரது மகன் என அனைத்து உறவினர்களும் அந்த இங்கே சென்னை விமான நிலையத்திற்கு வந்து அந்த இடத்தில் அஜித்குமார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அப்படிப்பட்ட நிலையில் இந்த போல ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது என்ற தகவலை கேள்விப்பட்டது மட்டுமில்லாமல் அந்த விபத்து எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு தீவிரமான ஒரு விபத்து என்பதனை அந்த வீடியோ மூலமாக பார்க்கும்போது அவர்களது குடும்பத்தினருக்கு கண்டிப்பாக மனசு கஷ்டப்பட்டிருக்கும், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கும். ஆனால் இந்த விபத்து நடைபெற்ற சில நிமிடங்களிலேயே அவர்
மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டு அதே சமயம் அந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான விபத்து காரணமாக எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்ற உறுதியும் அளிக்கப்பட்டதன் காரணமாக தற்போது அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பார்கள். ஆனால் இந்த விபத்தை பொறுத்தவரையிலும் இது போன்ற ரேஸ் கார்களில் நடைபெறக்கூடிய அந்த விபத்து என்பது மிகவும் சாதாரண ஒன்று என்று அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய அதில் கூறப்பட்டிருப்பதன் காரணம் என்னவென்றால் ஒரு ரேசிங் காரில் இருக்கக்கூடிய அந்த டிரைவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படாது, எந்த ஒரு சிறு பாதிப்பும் ஏற்படாத அளவிற்கு தான் அந்த காரானது வடிவமைக்கப்படும். கிட்டத்தட்ட நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த கார்கள் போல அந்த கார்கள் இருக்காது. அனைத்து பக்கம் அந்த டிரைவர் சீட்டிற்கு இருக்கக்கூடிய அந்த அனைத்து பக்கங்களும் வலுவாக அந்த காருடன் சேர்த்து மிகவும் ஒரு எப்படி சொல்றது ஒரு சர்வதேச தரத்தில் தான் அதனை சரி செய்து வைத்திருப்பார்கள். கிட்டத்தட்ட அந்த காரானது கீழே விபத்து ஏற்பட்டு உருண்டு பிறண்டாலும் சரி அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் தான் அது உள்ளே இருக்கக்கூடிய வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கும். அதே போல அந்த டிரைவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த சூட் மற்றும் ஹெல்மெட் ஆகியவையும் மிகவும் ஒரு எப்படி சொல்றது மிகவும் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு பொருட்களாகத்தான் இருக்கும். அவற்றின் இவை எல்லாம் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் அனைத்துமே அந்த டிரைவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால்தான் எடுக்கப்படுகின்றன. இதன் காரணமாகத்தான் ரேசிங் செல்வது இது போல செல்வது என்பது மிகவும் ஒரு செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. ஆனால் அதை தாண்டி அதில் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்காகவும் பெயருக்காகவும் ரேசிங்கில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் தான் அஜித்குமார் கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழித்து அவரது உடலை சரி செய்து கொண்டு அவரது உடலை தயார் செய்து கொண்டு தற்போது மீண்டும் ரேசிங்கில் ஈடுபட்டிருக்கிறார்.